ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் யூடியூப் சேனல். நான் சந்தனகுமார், மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர். நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நிறைய வீடியோ பார்க்கலாம். இன்னைக்கு இந்த வீடியோல டாடா டிவிடெண்ட் ஈல்டு ஃபண்ட் நியூ ஃபண்ட் ஆஃபர் பற்றி பார்ப்போம். டாடா டிவிடெண்ட் ஈல்டு ஃபண்ட் ஆனது தீமேட்டிக் ஈக்விட்டி டைப் மியூச்சுவல் ஃபண்ட் ஆகும். இந்த ஃபண்ட்ல இருந்து அதிகமாக டிவிடெண்ட் வழங்கக்கூடிய கம்பெனிகள்ல முதலீடு பண்ணி அதன் மூலம் முதலீட்டாளர்களுக்கு ஒரு நல்ல வருமானத்தை பெற்று தருவதாகும். பொதுவாக ஒரு கம்பெனி டிவிடெண்ட் வழங்குதுன்னா அந்த கம்பெனிக்கு கடன் அதிகமா இருக்காது. கம்பெனியோட பிசினஸ் நல்லா இருக்கும். அந்த கம்பெனி அதிகமா லாபம் ஆயிட்டும். அதுல இருந்துதான் ஒரு பகுதியா டிவிடெண்டா கொடுக்கறாங்க. இந்த வீடியோல டாடா டிவிடெண்ட் ஈல்டு ஃபண்ட்ல இருந்து என்னென்ன செக்டார்ல உள்ள கம்பெனிகள்ல முதலீடு பண்ண போறாங்க, ஏற்கனவே போய்கொண்டிருக்கும் டிவிடெண்ட் ஈல்டு ஃபண்ட்ல எவ்வளவு ரிட்டர்ன் கொடுத்திருக்கு என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம். டிவிடெண்ட் ஈல்டு கம்பெனிகளை பற்றி பார்க்கலாம். குவாலிட்டி கம்பெனிஸ், அதாவது ஒரு கம்பெனியோட பணப்புழக்கம் நல்லா இருந்தாதான் அந்த கம்பெனிக்கு ஆபரேஷன் சக்சஸா பண்ண முடியும். அது இல்லாம மார்க்கெட் இறக்கத்துல கூட அந்த கம்பெனி ஷேர் பிரைஸ் கம்மியா தான் கீழே இறங்கும். ஒரு கம்பெனியோட ஷேர் பிரைஸ் மட்டும் ஏறினாலும் போறாது, தவிர பீரியாடிக்கலி கொஞ்சம் டிவிடெண்ட் கொடுத்தா நல்லா இருக்கும். ஸ்டேபிள் பிசினஸ் மாடல், கம்பெனியோட பிசினஸ் நல்லா ஸ்ட்ராங்கா போயிட்டு இருந்தாதான் அந்த கம்பெனியோட பணப்புழக்கம் நல்லா இருக்கும். அதை தவிர்த்து டிவிடெண்ட் கொடுக்க முடியும். லோயர் வாலடைல் ஆஃப் ஷேர் பிரைசஸ், கம்பெனி டிவிடெண்ட் கொடுக்கறதுனா அந்த கம்பெனியோட பிசினஸ் நல்லா இருக்கும். டெப்ட் ஃப்ரீ கம்பெனியா இருக்கும், அதாவது கடன் இருக்காது, கேஷ் ரிச்சா இருக்கும். அதை தவிர்த்து மார்க்கெட் இறக்கத்துல கூட மற்ற எல்லா கம்பெனி ஷேரை விட அந்த கம்பெனியோட ஷேர் கம்மியா தான் விலை இறக்கம் காணும். டாடா டிவிடெண்ட் ஈல்டு ஃபண்ட்ல யாரெல்லாம் முதலீடு பண்ணலாம் என்பதை பற்றி பார்க்கலாம். ஒரு முதலீட்டாளர் அவருடைய முதலீடை எல்லா துறைகளையும் சேர்ந்த கம்பெனிகளிலும் முதலீடு பண்ண வேண்டாம். அதாவது பேங்கிங், பினான்சியல் சர்வீசஸ், ஆட்டோமொபைல், பாராமெடிக்கல், ஸ்டீல் செக்டர், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி செக்டர், இப்படி எல்லா துறைகளிலும் முதலீடு பண்ண வேண்டும். அதுபோல அந்த ஸ்டாக்ஸ்லாம் ஹை டிவிடெண்ட் பே அவுட் பண்ணணும். அந்த மாதிரி நினைக்கிறவங்க இந்த ஃபண்ட்ல முதலீடு பண்ணலாம். அடுத்தபடியா நம்ம முதலீடு பண்ணக்கூடிய கம்பெனில ஏதாவது டெப்ட், அதாவது கடன் அதிகமா இருக்கக்கூடாது, கேஷ் ஃப்ளோ பணப்புழக்கம் நல்லா இருக்கணும். அது மாதிரி நினைக்கிறவங்க இந்த ஃபண்ட்ல முதலீடு பண்ணலாம். ஒரு முதலீட்டாளர் அவருடைய முதலீடு 5 வருடம் முதல் 7 வருடங்கள் வரை யாரெல்லாம் முதலீடு பண்ண நினைக்கிறாங்களோ அவங்க இந்த ஃபண்ட்ல தாராளமா முதலீடு பண்ணலாம். டாடா டிவிடெண்ட் ஈல்டு ஃபண்டோட என்எஃப்ஓ டீடைல் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபண்டுக்கு நீங்க என்எஃப்ஓ அப்ளை பண்ணணும்னா மே மாசம் 3ஆம் தேதி முதல் மே மாசம் 17ஆம் தேதி வரை அப்ளை பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ், இந்த ஃபண்ட்ல இருந்து அதிகமாக டிவிடெண்ட் ஈல்டு பண்ணக்கூடிய கம்பெனில முதலீடு பண்ணி அது மூலமா இன்வெஸ்டருக்கு லாபத்தை ஈட்டுதல். டைப் ஆஃப் ஸ்கீம் ஓபன் எண்டட் ஸ்கீம், அதனால உங்களுக்கு லாகின் பீரியட் எதுவும் கிடையாது. ஒரு சிலர் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி தெரியாம க்ளோஸ்டு எண்டட் டைப் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. அந்த ஃபண்ட்ல 3 முதல் 5 வருடங்கள் வரை நீங்க விற்க முடியாது. உங்களுக்கு பண தேவை எதுவும் ஏற்பட்டுனா கூட இந்த ஃபண்ட்ல அது மாதிரி கிடையாது, நீங்க எப்போனாலும் செல் பண்ணலாம். இந்த ஃபண்டோட ஃபண்ட் மேனேஜர் பாத்தீங்கன்னா மிஸ்டர் சைலேஷ் ஜெயின். ஈக்விட்டி கோ ஃபண்ட் மேனேஜர் பாத்தீங்கன்னா மிஸ்டர் ராகுல் சின்கா. டெப்ட் போர்ட்போலியோ, இந்த ஃபண்ட்ல இருந்து டெப்ட் போர்ட்போலியோ அலோகேஷன் அதிகமா இருக்காது. அப்படி இருந்ததுன்னா அதை நிர்வாகம் பண்றவர் மிஸ்டர் மூர்த்தி நாகராஜன். ஓவர்சீஸ் செக்யூரிட்டிஸ் வங்கட்டா சாம்லா. ஓவர்சீஸ் முதலீடு இந்த ஃபண்ட்ல இருந்து எதுவும் கிடையாது. இந்த ஃபண்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய பெஞ்ச்மார்க் நிஃப்டி டிவிடெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி 50 டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸ். இந்த ஃபண்ட்ல மினிமம் இன்வெஸ்ட்மெண்டா 5000 பண்ணலாம். அடிஷனல் இன்வெஸ்ட்மெண்டா 1000ல இருந்து பண்ணலாம். என்ட்ரி லோடு அப்ளிகபிள் கிடையாது. எக்ஸிட் லோடு நீங்க 1 இயருக்கு முன்னாடி செல் பண்ணீங்கன்னா 1% எக்ஸிட் லோடு இருக்கு. அதுவும் நீங்க 1 இயருக்கு அப்புறமா செல் பண்ணீங்கன்னா எக்ஸிட் லோடு கிடையாது. டாடா டிவிடெண்ட் ஈல்டு ஃபண்ட்ல இருந்து எத்தனை கம்பெனிகள்ல முதலீடு பண்றாங்க, என்னென்ன செக்டர்ல இந்த கம்பெனிகள்லாம் இருக்கு என்பதை பற்றி பார்க்கலாம். லார்ஜ் கேப் எனப்படும் பெரிய கம்பெனிகளில் 33 கம்பெனில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. மிட் கேப் எனப்படும் நடுத்தர கம்பெனிகள்ல 39 கம்பெனி, ஸ்மால் கேப் எனப்படும் சிறு நிறுவனங்களிலிருந்து 74 கம்பெனில முதலீடு பண்றாங்க. அதுல இந்த வருஷம் எடுத்துக்கிட்டோம்னா 2021 மார்ச் வரை 99 கம்பெனிகள் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 3 மே வரை 25 கம்பெனிகள் டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 5 ஜூன் வரை 10 கம்பெனிகள், 7 செப்டம்பர் வரை 6 கம்பெனிகள், அதன் பிறகு 9 கம்பெனிகள் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்றாங்க. நிப்டி 500ல இருந்து பாத்தீங்கன்னா நிப்டி 50 விட 106 கம்பெனிகள் அதிகமா டிவிடெண்ட் வழங்குது. இந்த கம்பெனிகள்லாம் மொத்தம் 19 செக்டார்ல இருக்குது. இந்த டிவிடெண்ட் ஈல்டு பண்ற கம்பெனிகள்லாம் டிஃபரெண்ட் செக்டார்ல இருக்கு. அது என்னென்ன செக்டார் என்பதை பற்றி பார்க்கலாம். கன்சியூமர் குட் 21 கம்பெனிஸ், ஃபினான்ஷியல் சர்வீஸ் 21 கம்பெனிஸ், இண்டஸ்ட்ரியல் மேனுஃபேக்சரிங் 18 கம்பெனிஸ், பவர் 10 கம்பெனிஸ், ஆயில் அண்ட் கேஸ் 10 கம்பெனி, மெட்டல்ஸ் 10 கம்பெனிஸ், பாராமெடிக்கல் 8 கம்பெனிஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 8 companies,
கன்ஸ்ட்ரக்ஷன் 7 கம்பெனிஸ், கெமிக்கல் 7 கம்பெனிஸ், அதர் 9 செக்டார்ல இருந்து 26 கம்பெனில முதலீடு பண்றாங்க. ஓவரால் இந்த இண்டெக்ஸ்ல 146 கம்பெனிஸ் இருக்கு. இந்த சார்ட்ல டிவிடெண்ட் ஈல்டு, லார்ஜ் கேப் ஐடி கம்பெனிஸ் மற்றும் நிஃப்டி 50யோட டிவிடெண்ட் ஈல்டு பத்தி பார்க்க போறோம். நிஃப்டி 50யோட டிவிடெண்ட் ஈல்டு பார்த்தீங்கன்னா 2011 முதல் 2021 வரை பார்த்தீங்கன்னா 1% முதல் 1.5% வரை தான் அதிகபட்சமாக கிடைக்குது. அது 2021 எல்லாருக்கும் தெரியும். இந்த வருஷம் போன வருஷம் ஏனே கம்மியானதுனால இந்த வருஷம் எல்லா கம்பெனிகளுமே டிவிடெண்ட் கம்மியாக தான் கொடுக்குது. ஐடி கம்பெனியில் பார்த்துட்டிங்கன்னா 2011 இருந்து 21 வரை கடந்த 10 வருடங்களில் பார்க்கும்போது 2% அதிகமாக மேலே கொடுத்துருக்கு. 2014 கொஞ்சம் கம்மியாக இருக்கு. மறுபடியும் 2020 பார்த்தீங்கன்னா 3% அதிகமாகவே கொடுத்துருக்கு. எப்பவே நிஃப்டி 50யோட லார்ஜ் கேப் ஐடி கம்பெனிலாம் அதிகமாக தான் ரிட்டர்ன் கொடுக்குது. இந்த சார்ட்ல நிஃப்டி 50 டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸா நிஃப்டி டிவிடெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் 50 இண்டெக்ஸோட ஒரு கம்பேரிசன். 2007 100 ரூபாய் முதலீடு பண்ணனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50ல 339 ரூபா 50 பைசா. இன்னொரு முதலீட்டாளர் நிஃப்டி டிவிடெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாருன்னா அதோட மதிப்பு 432 ரூபா 59 பைசா. இது ஆவரேஜா இயர்லி ஆவரேஜா பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50யோட ஆவரேஜ் ரிட்டர்ன் 9.47%, நிஃப்டி டிவிடெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியோட ரிட்டர்ன் 11.45%, கிட்டத்தட்ட 2% அதிகமாகும். ஓவரால் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா இந்த 14 வருடங்களுக்கு இடைப்பட்டதில் 239.5% நிஃப்டி 50 ரிட்டர்ன். நிஃப்டி டிவிடெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 332.59, வேரியேஷன் பார்த்தீங்கன்னா 93.09%. 2007 நிஃப்டி 50ல 1 லேக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாருன்னா அதோட இன்றைய மதிப்பு 2,39,500 ரூபீஸ் இருக்கு. இன்னொரு முதலீட்டாளர் நிஃப்டி டிவிடெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் 50 டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸ்ல 1,02,007 முதலீடு பண்ணியிருந்தாருன்னா அதோட இன்றைய மதிப்பு 3,32,590 ரூபீஸ். கிட்டத்தட்ட 93,000 அவருக்கு ப்ராஃபிட் கூடுதலாகவே கிடைக்குது. டாடா டிவிடெண்ட் ஈல்டு ஃபண்ட் ஒரு நியூ ஃபண்ட் ஆஃபர்ல தான் இருக்கு. ஏற்கனவே போய்கிட்டு இருக்கிற டிவிடெண்ட் ஈல்டு ஃபண்ட்லாம் எவ்வளவு ரிட்டர்ன் கொடுத்துருக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம். ஆதித்ய பிர்லா சன் லைஃப் டிவிடெண்ட் ஈல்டு ஃபண்ட் 1 year ரிட்டர்ன் 59.98%, 3 year ஆவரேஜ் ரிட்டர்ன் 7.03%, 5 year ஆவரேஜ் ரிட்டர்ன் 11.21%. எக்ஸ்பென்ஷன் ரேஷியோ பொதுவாக டிவிடெண்ட் ஈல்டு ஃபண்டுக்கு எக்ஸ்பென்ஷன் ரேஷியோ அதிகமாக தான் இருக்கு. இந்த ஃபண்டை நிர்வாகிக்க மொத்த சொத்து மதிப்பு 716 crore. யூடிஏ டிவிடெண்ட் ஈல்டு ஃபண்டு இந்த ஃபண்டோட 1 year ரிட்டர்ன் 62.05%, 3 year ஆவரேஜ் ரிட்டர்ன் 12.12%, 5 year ஆவரேஜ் ரிட்டர்ன் 14.94%, எக்ஸ்பென்ஷன் ரேஷியோ 1.55%. இந்த ஃபண்டை நிர்வாகிக்கும் மொத்த சொத்து மதிப்பு 2618 crore. HDFC டிவிடெண்ட் ஈல்டு ஃபண்டு இந்த ஃபண்டு ஆரம்பமாகி கிட்டத்தட்ட 5 மாதங்கள் தான் ஆகுது. பெரிய அளவில் இது பார்க்க முடியாது. ஆனால் மற்ற எல்லா ஃபண்டுகளையும் விட இந்த ஃபண்டுக்கு எக்ஸ்பென்ஷன் ரேஷியோ கம்மியாக இருக்கு. இந்த ஃபண்டோட அசட் சைஸ் பார்த்தீங்கன்னா 1,885 crore. டெம்பிள்டன் இந்தியா ஈக்விட்டி இன்கம் ஃபண்டு இந்த ஃபண்டும் டிவிடெண்ட் ஈல்டு டைப் தான். இந்த ஃபண்டோட 1 year ரிட்டர்ன் மற்ற எல்லா ஃபண்டுகளையும் விட அதிகமாக இருக்கு, 82.98%, 3 year ஆவரேஜ் ரிட்டர்ன் 11.65%, 5 year ஆவரேஜ் ரிட்டர்ன் 16.43%. இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஷன் ரேஷியோ 1.59%. இந்த ஃபண்டை நிர்வகிக்கும் மொத்த சொத்து மதிப்பு 1000 crore. ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டாளருக்கு என்ன ஃபண்ட் வாங்கணும், எந்தெந்த ஃபண்டுகளை எத்தனை வருஷம் ஹோல்டு பண்ண வேண்டும், ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்ட் டைப்பையும் எவ்வளவு ரிட்டர்ன் கொடுக்கும் அதை பற்றி தெரியாது. இந்த வீடியோல ஸ்மால் கேப், மிட் கேப், மல்டி கேப், லார்ஜ் கேப் தவிர்த்து ஹைபிரிட் ஃபண்ட் இப்படி ஒவ்வொரு கேட்டகரியில இருந்து நல்ல ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஒரு சில ஃபண்டுகளை பற்றிய தொகுப்பு இது. இந்த வீடியோ பற்றி தெரிந்து கொள்ள கீழே உள்ள லிங்கை கிளிக் பண்ணவும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நிறைய வீடியோ பார்க்கலாம். Thanks for watching.